ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டயோடை பற்றி தான். டயோடை பற்றி சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நாங்கள் இருவாயை வந்து 2 வகையாக இணைக்கலாம்னு பார்த்துருந்தோம். ஒன்று முன்முக கோடில் இணைக்கிறது, இந்த ப்ளஸ்ஸோட பேட்டரியின் ப்ளஸ் பக்கத்தோட இந்த ப்ளஸ்ஸையும் இணைக்கிறது. இதுதான் பி சந்தி, இது என் சந்தி மைனஸ். இந்த ப்ளஸ்ஸோட இந்த ப்ளஸ்ஸை இணைக்கிறதுக்கு பேர் தான் முன்முக கோடு. அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸோட பேட்டரியின் மைனஸ் பக்கத்தை இணைச்சா அதுக்கு பேர் பின்முக கோடு. இந்த முன்முக கோடில் இணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தடுப்பழுத்தத்தை விட கூடும்போது தான், அந்த தடுப்பழுத்தத்தை விட இந்த கொடுக்கப்படுற இந்த அழுத்தம் வந்து கூட போடும்போது இருவாய்க்குள்ளால் கரண்ட் போக போகுது. ஆனால் இதில் என்னென்னா, அந்த தடுப்பழுத்தத்தை விட நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் இதில் பிரயோகித்தாலும் இந்த இருவாய்க்கு இடையிலே காணப்படுற வோல்ட் வந்து எப்பயுமே அந்த தடுப்பழுத்த வோல்ட், அதாவது 0.7 வோல்ட் சிலிக்கன்னு நாங்கள் எடுத்தோம்னா 0.7 வோல்ட் தான் இருக்க போகுது. அதாவது இப்போ நாங்கள் 0 வோல்ட்லேயே இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட போகிறோம். இந்த பக்கம் இப்போ 1 வோல்ட்டை கொடுக்குறேன், 0.1 வோல்ட்டை கொடுத்தேன்டா இங்கே போகும். ஆனால் இதை தாண்டதுக்கு இதுக்குள்ள தேவையான தடுப்பழுத்தம் 0.7 வோல்ட் தேவை. சிலிக்கண்டா சாதாரணமாக 0.7 வோல்ட் தேவை. ஆனால் இப்போ 0.1 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பத்தாது. ஆகவே இதுக்குள்ளால் கரண்ட் ஓட போகுது. அது இப்போ நாங்கள் இந்த நேரத்துலேயே இப்போ ஐவி கிராஃபையும் பார்ப்போம். இப்போ வோல்ட்டை நான் கொடுக்க போகிறேன், இதுக்கு இடையிலான வோல்ட் அளவை குறிக்க போகிறேன், அதோட அதுக்குள்ளால் பாயிரம் மின்னோட்டம். ஸோ இப்போ நான் 0.1 வோல்ட்டை கொடுக்குறேன், தடுப்பழுத்தத்தை மிஞ்ச போதாது, 0.7 வோல்ட்டு பத்தாது. ஆகவே வந்து கரண்ட் போகாது. இந்த V 0.1 இருக்கும்போது இதுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு 0.71 தான் இருக்க போகுது. ஆனால் ஆகவே கரண்ட் ஓடாது. 0.1 ஆகும்போது இப்படி பூச்சியமாகவே இருக்குது கரண்ட், சின்ன ஒரு கோடாக வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட போகிறேன். இப்போ 0.3 கொடுக்குறேன். இந்த இப்போ 0.3 வோல்ட்டை இதுக்குள்ளால் கொடுத்தேன்டா தேவையான அழுத்தம் வந்து 0.7 வோல்ட் வந்து இருந்தால் தான், அதை விட கூடவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரண்ட் போக போகுது, இல்லாட்டி 0.7 வோல்ட்டாக இருக்க போகுது. ஆனால் 0.3 கொடுத்தேன்டா அதுவும் பற்ற போகிறது இல்லை. ஆனால் இதுக்குள்ளால் கரண்ட் போக போகிறது இல்லை. ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் போகாது. இப்படி கொஞ்சம் இப்போ என்ன செய்றீங்கன்னா, ஆனால் அப்படி இருந்தும் கொஞ்சம் குறித்த அளவான மின்னோட்டம் வந்து இந்த பக்கத்தால் போயிட்டுருக்கும். அது மிகச்சிறிய மின்னோட்டம் இருக்கும், தூண்டல் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து துளைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து தூண்டல் மின்னோட்டம் மிகச்சிறிய அளவில் தான் போயிட்டுருக்க போகுது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ 0.7 வோல்ட்டே கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பேட்டரியில் நான் 0.7 வோல்ட்டை கொடுத்தா தடுப்பழுத்தத்துக்கு சமனாக வந்துட்டு. ஸோ என்ன செய்யணும்னா, இதுக்குள்ளால் கரண்ட் ஓட போகுது. இந்த டக்குன்னு இங்கே கரண்ட் ஓட போகுது, 0.7 வோல்ட்டாக இருக்க போகுது. இப்போ அதை விட கூடவா நான் வோல்ட்டை கூட்டிகிட்டே இருக்கேன். இப்போ இதில் ஒரு 1 வோல்ட்டை கொடுக்க போகிறேன் பேட்டரியிலேருந்து. இப்போ 1 வோல்ட்டை கொடுத்தேன் என்ன நடக்கும், திருப்பி இஞ்சல வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற வோல்ட் அளவு எப்பயுமே கூட போகாது. இதில் கட்டாயமாக 0.7 தான் இருக்குது. ஸோ இஞ்சால ஒரு தடை ஒன்று இருக்கிறத நினச்சோம்டா, இந்த தடையில் தான் மீதி 0.3 வோல்டேஜ் இருக்க போகுது. இப்போ நான் ஒரு வோல்ட்டை இதுக்குள்ளால் கொடுக்குறேன், 1 வோல்ட்டை கொடுக்க போகிறேன். 1 வோல்ட்டை கொடுத்தா என்ன நடக்கும், இதில் மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 0.7 தான். இந்த 0.7 தாண்டி ஒரு வோல்டேஜும் கூட போகிறதில்ல. இந்த 0.7 இருக்கும். இங்கால தடையில் தான் மீதி 0.3 வோல்டேஜ் இருக்க போகுது. இதில் 0.7 வோல்டேஜ் இருக்கும். ஆனால் அதிகமான கரண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் இதை விட வோல்ட்டை கூட்ட என்ன நடக்கும், கரண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும், போகிற ஐ வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் வோல்ட் அளவு வந்து மாறாது. எவ்வளோ வோல்ட்டை கொடுத்தாலும் இந்த வோல்ட் அளவு 0.7 வோல்டேஜை தான் இருக்க போகுது. அண்ணளவா ஆனால் ஒரு சரிஞ்ச கூட இருக்கும், மெல்லிய சரிந்த கூட இருப்போகுது. கொஞ்சம் கூடலாம், ஆனால் பெரும்பாலும் கூடவே கூடாது. பெரிய வித்தியாசம் வரவே போகிறதில்ல. இதே மாதிரி நீங்கள் தச்சில் இப்போ ரிவர்ஸ் பயஸ் பின்முக கோடில் நீங்கள் நினைச்சிருந்தீங்கண்டா கடைசி மட்டும் கரண்ட் வர போகிறதே இல்லை. ஸோ என்ன நடக்கும், எவ்வளோ வோல்ட் 100 வோல்ட் கொடுத்தாலும் இந்த பக்கமாக கூட்டிகிட்டே போகும். வரிதாக பிரதேசம் கூட்டிகிட்டே இருக்கும். தச்சில் இந்த போன வீடியோ பார்க்காட்டி இது கொஞ்சம் விளங்காமல் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் மெட்ட பக்கத்தால் கொடுத்தீங்கன்னா வரிதாக பிரதேசம் ஆண்டுகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட்டே கட்டாயமாக போக போகிறதில்ல. ஸோ என்ன நடக்கும்னா, இவ்வளோ சின்னமாக ஒரு கோடு தான் வரப்போகுது. எப்பயுமே பூச்சியமாக இருக்கும். சில நேரம் கொஞ்சம் ஒரு தூண்டல் மின்னோட்டம் என்னாலும் வரலாம். சரி, அதுக்கப்புறம் ஆனால் இப்படியே நீங்கள் வோல்டேஜை கொடுத்துருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த இருவாயால் தாக்கு பிடிக்கல. ஸோ என்ன செய்யும், இது உடைந்து சாதாரண கடத்தி மாதிரி தொழிற்பட போகுது. இந்த வோல்ட் அளவுக்கு பேர், இந்த வோல்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ், அதாவது தாங்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜுக்கு பேர் தான் உடைவு அழுத்தம். ஆனால் இந்த 0.7 வோல்டேஜுக்கு பேர் தடுப்பழுத்தம்.
சில இருவாய்கள் இருக்குது, அந்த உடைவழுத்தத்தை தாண்டியோன்னு வெடிச்சிட்டு இப்போ இந்த திருப்பியும் நீங்கள் அந்த உடைவழுத்தத்தை விட குறைவாக கொண்டு வரும்போது அது திருப்பியும் இருவாயாக தொழிற்படும். அதெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் சிலதுகள் பெரும்பாலானவை அந்த குறிப்பிட்ட உடைவழுத்தத்தை தாண்டியோன்னு அது வெடிச்சிடும். மீண்டும் நீங்கள் இந்த அழுத்த வேறுபாடுகள் கொண்டு வந்தாலும் அது சாதாரண கடத்தி மாதிரி தான் தொழிற்படும், தவிர இந்த இருவாயாக தொழிற்படாது. இப்போ நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று கீறி பார்ப்போம். இப்போ நீங்கள் வோல்ட் அளவு எடுத்தீங்கல்ல, வோல்ட் வேர்சஸ் டைம், இந்த கிராஃபில் பார்க்கும்போது நாங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டோம். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஃபஸ்ட்டாக ஆடலோட்ட மின்னோட்டம் தான் நாங்கள் படிச்சிருக்கோம். மின்னோட்டத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஆடலோட்ட மின்னோட்டம், நேரோட்ட மின்னோட்டம். ஆடலோட்ட மின்னோட்டம் என்ன, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கணத்திலேயும் திசை மாறிட்டு இருக்கும். இப்போ இந்த கிராஃப் தான் ஆடலோட்ட மின்னோட்டம். அதுக்காக இப்படி சைன் வழியே தான் வரணும் இல்லை, எப்படியோ இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வரணும். ப்ளஸ் பக்கத்துலேயும் வோல்ட் அளவு இருக்கணும், இந்த பக்கமும் மைனஸ்லேயும் வரப்போகுது. ஒரு பக்கம் இந்த பக்கத்தால் கரண்ட் ஒரு சுற்றொன்று இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் இந்த நேரத்தால் இந்த பக்கத்தால் கரண்ட் போகுதுண்டா, அடுத்த நிமிடம் இந்த பக்கத்தால் கரண்ட் போகணும். அது சமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த மாதிரியும் வரலாம். அடுத்தது நேரோட்ட மின்னோட்டம்னா எப்பயுமே ஒரே திசையில் தான் போகுது. ஆனால் நாங்கள் முந்தி கேள்விப்பட்டிருப்போம், எங்களோட வீட்டுக்கு மின் சுற்றுல டைனமோவால் அந்த மின் வளங்கள் சபையில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே வரப்போகுது. அப்படி வரும்போது எங்களுக்கு தெரியும் 240 வோல்டேஜில் தான் கரண்ட் வருதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம், வரும்ன்ற கரண்ட் கட்டாயமாக ஆடலோட்டமாக தான் இருக்க போகுது. ஆடலோட்டமாக இருக்குதுன்னா எப்பயுமே வோல்ட் அளவு மாறிட்டே இருக்கும். தென் எப்படி நாங்கள் இதை 240 வோல்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது? இவங்க ஃபிக்ஸ் பெருமானமாக சொல்லியிருக்காங்களோ எங்களுக்கு தெரியும் 240 வோல்ட்டுண்டு. ஆனால் உண்மையிலே வீட்டுக்கு வர கரண்ட் எப்படி வரப்போகுது, ஒரு ஆடலோட்டமாக தான் வரப்போகுது. இது பூச்சியமாக இருக்கும், ஒரு கட்டத்தில் கூடும், அப்படி கூடி வரப்போகுது. இந்த 240 எதுன்னு பார்த்தோம்டா, அது இந்த மொத்த வோல்ட்டுனையும் சராசரி பெருமானம் தான் 240 இருக்க போகுது. VRMSன்னு சொல்லுவோம், 240. ஆக உச்ச வோல்ட் அளவு எப்படி இருக்கும்டா, இந்த வோல்ட் அளவு VRMS √2 மடங்காக இருக்க போகுது. இந்த 240 உச்ச வோல்ட் அளவு எப்படி இருக்கும், வீட்டுக்கு வர கரண்ட்டுண்ட 240 √2 வோல்ட்டாக இருக்க போகுது. இது முக்கியமான எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது பெரும்பாலும் நாட்களுக்கு தெரியாது. 240 வோல்ட்டுண்டா இப்படி நீங்கள் ஒரு கிராஃப் ஒன்று கீறுறீங்கள்டா, இப்போ 240 வோல்ட் தான் வீட்டுக்கு வருதுண்டா, அது சராசரி தான் 240 வோல்ட்டாக இருக்கும். இவ்வளோத்துனா சராசரி 240 இருக்கும். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இந்த அடுத்தது உச்ச வோல்ட் அளவு எப்படி காண்றடா, அது √2 மடங்காக இருக்கும். தச்சியில் உங்களுக்கு இது தந்துருந்தாங்கடா, உச்ச வோல்ட் அளவு தந்துருந்தாங்களா, அதை √2 பிரிச்சிங்கள்டா உங்களுக்கு அந்த VRMS காணக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் கணக்கு செய்யும்போது எப்படியும் இந்த VRMS தான் பயன்படுத்துவோம். அதுலேருந்து நாங்கள் தேவைப்பட்ட இந்த உச்ச வோல்ட் அளவாக காண போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த டயட்டை வச்சு என்னென்ன வேலைகள் செய்யலாம்னு பார்ப்போம். முதலாவது அரை அலை சீராக்கம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அரை அலை சீராக்கம் என்னென்னா, எங்களுக்கு வீட்டுக்கு வர கரண்ட் எப்பயுமே ஆடலோட்டமாக தான் இருக்கும், அதாவது AC ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இதை என்னென்னா நாங்கள் பயன்படுத்துகிற இலத்திரனியங்கள் உபகரணங்கள் எல்லாமே DC டிரெக்ட் கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகுது, அதாவது ஒரே திசையில் தான் மின்னோட்டம் செல்லணும். ஸோ அந்த ஆடலோட்ட மின்னோட்டத்தை நேரோட்ட மின்னோட்டமாக மாற்றணும். அதுக்காக பயன்படுத்துகிற கொஞ்சம் முறைகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது அரை அலை சீராக்கம். இப்போ நாங்கள் இதுதான் எங்களுக்கு வீட்டுக்கு வர கரண்ட்டு வைப்போம். 240 வோல்ட் ERMS √2 240 வோல்ட்டில் வருது. அதாவது ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம் ஏற்கனவே நாங்கள் படித்த மாதிரி இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தான் வரப்போகுது. அதுக்கு இருந்தோம்டா இப்படி ஒரு கிராஃப் வரும். இதில் ERMS 240 இருக்கும். ஆகவே உங்களுக்கு உச்ச வோல்ட் அளவு தெரிஞ்சிருக்கும். எப்படி காண்றாண்டு 240 √2 இருக்க போகுது உச்ச வோல்ட் அளவு. சரி, இப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது படிக்குறை நிலை மாற்றி. சுருள்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கனால இது ஒரு படிக்குறை நிலை மாற்றி நான் எடுக்கிறேன். இது என்ன செய்யும்னா 10 மடங்கு கொஞ்சம் குறைக்க போகுது. இப்போ 240 வோல்ட் வந்துச்சுண்டா இது 10 மடங்கு குடிச்சு 24 வோல்டேஜை தான் கொடுக்க போகுதுன்னு நான் எடுக்கிறேன். இப்போ இந்த 24 வோல்டேஜை நாங்கள் பார்த்தோம்னா எப்படி நடக்க போகுது. இப்போ இந்த RL ஒரு தடையை நான் நினைச்சிருக்கேன், ஒரு தடையை ஒன்று நினைச்சிருக்கேன். இதுக்கு குறுக்கேயான வோல்ட்டுக்கும் டைம் கிராஃப் நான் இருப்பது. இப்போ 240 வோல்டேஜ் √2 மட்டும் போகுது. இதில் நீங்கள் கரண்ட் கொடுக்கும்போது 240 √2 மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகுது. இந்த இதில் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 24 √2 மட்டும் வரும். ஏண்டா
நாங்கள் அவரேஜாக கணித்து வச்சுருக்கிறது வந்து 240 ERMS கொடுத்தோம்னா வார விலையில் தான் 24 ERMS. ஸோ உச்ச வோல்ட் அளவு எப்படி இருக்க போகுது 24√2 இருக்குது. ஸோ இப்படி ஒரு கிராஃப் கொண்டு வரப்போகுது. எனினும் இதுவும் ஒரு ஆடலோட்ட கிராஃபை தான் இருக்க போகுது. ஏண்டா ஃபஸ்ட்டாக இந்த பக்கத்தால் கரண்ட் வருதுண்டா இதில் தூண்டப்படுற மின்னோட்டம் இப்படியும் போகுது, இதே மாதிரி போகும். ஸோ இப்படி வரும் 24√2 வரும். 24√2 உச்ச மின்னோட்டமாக இருக்க போது. குறைந்த சராசரி மின்னோட்டம் ரூட் மீன் ஸ்கொயர் வந்து 24 வோல்ட்டாக இருக்க போகுது. 240 கொடுத்தா 10 மடங்கு குறைச்சி 24 வோல்ட்டாக மாற்ற போகுது இது. ஸோ இதை எப்படி நாங்கள் எங்களுக்கு தேவை கட்டாயமாக ஒரு டிரெக்ட் கரண்ட், அதாவது ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வரணும், கீழே வரவே கூடாது. ஸோ அதுதான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்கு பேர் அரை அலைச்சீராக்கணும்டா. அதுக்காக என்ன செய்கிறோம்டா, இந்த பக்கம் ஒரு டயோடை வைக்க போகிறேன். இப்போ என்ன நடக்கும், இந்த வோல்ட் அளவை நான் கொடுக்குறேன். இப்போ ப்ளஸ் பக்கத்தால் கொடுக்கும்போது கட்டாயமாக இதுக்குள்ளால கரண்ட் வரும், இங்கால ப்ளஸ் வரும். ஸோ இந்த பக்கத்தால் கரண்ட் ஓட போகுது, இப்படி ஒரு கரண்ட் ஓடும். என்ன ப்ளஸ் பக்கத்தால் கொடுக்கும்போது ஒரு பக்கத்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தடுப்பழுத்த மட்டும் இது 0.7 வோல்ட்டை தாண்டியோன்னே இதுக்குள்ளால கரண்ட் ஓட தொடங்கும். இந்த கரண்ட் தான் இந்த வோல்ட் அளவு வித்தியாசம் தான் இங்கே வரப்போகுது. ஃபஸ்ட்டாக இதில் வருது 0 வோல்ட் தான் இருக்க போகுது. 0 வோல்ட் கொடுத்தா இதுக்குள்ளால அழுத்த வேறுபாடு, இந்த அழுத்த வேறுபாடு தான் கீற போகிறோம். திருப்பியும் இதுக்குள்ளே அழுத்த வேறுபாடு இருக்காது. 0 வோல்ட்டை கொடுத்தீங்கன்னா இங்கால அழுத்த வேறுபாடு வர போகிறது இல்லை, இதுக்கு எங்கேயுமே அழுத்த வேறுபாடு உருவாக போகிறது இல்லை. இப்போ கொஞ்சம் கூட்டி 0.1 வோல்ட்டை கொடுக்குறேன். இப்போ 0.1 வோல்ட்டை இதுக்குள்ளால கொடுத்தேன்டா அந்த 0.1 வோல்ட்டும் இதுக்குள்ளே நிற்கும். ஸோ இதுக்குள்ளே 1 வோல்ட்டும் பெற போகிறது இல்லை. ஆனால் இதுக்குள்ளால கரண்ட் ஓட போகிறது இல்லை. ஸோ இதுக்குள்ளால ஒரு வோல்ட் வரப்போகுது. V7 IR I 0 இருக்க போகுது. ஸோ வோல்ட் வந்து கட்டாயமாக இங்கே 0 இருக்க போகுது. 0.1 வோல்ட்டும் இந்த 20 இடையில தான் நிற்க போகுது. எங்களுக்கு தேவை 0.7 வோல்ட்டை கொடுத்தா தான், இல்லாட்டி அதை விட இதில் கூட வோல்ட்டை கொடுத்தா தான் இதுக்குள்ளால கரண்ட் ஓட போகுது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் கூட்டி 0.7 வோல்ட்டை கொடுக்கும்போது அதில் ஒரு கரண்ட் ஓட போகுது. இந்த இதில் எவ்வளோ வோல்ட் வித்தியாசம் இருக்கும், அப்பையும் இது இந்த வோல்ட் வித்தியாசம் வந்து 0 தான் இருக்க போகுது. ஏன்னா 0.7 வோல்ட் எடுத்து இப்போ 0.7 வோல்ட் இங்கே வருது, இங்கே 0.7 வோல்ட் இவர் எடுத்துடும், டிரான்சிட் இருவாய் எடுத்துடும். ஸோ இங்கே இருக்கிற மொத்த வோல்ட்டாக 0வாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ 0.7 விட கொஞ்சம் கூட்டுறேன், 1 வோல்ட் கொடுத்தேன்டா என்ன நடக்கும், இதில் வந்து 1 வோல்ட் கொடுத்தேன்டா இங்கே 0.7 இருக்கும். ஏன்னா இதில் கூடாது, டயட்டில் கூட போகிறது இல்லை. இஞ்சால வர தடையில் இருக்கிற வோல்ட் அளவு என்ன நடக்கும், கொஞ்சம் கூடும். 0.3 வோல்ட் வரப்போகுது. இந்த 0.3க்கு கொஞ்சம் கூட போகுது. ஃபஸ்ட்டு இங்கே இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் மேலே சேர்ந்து 0.3க்கு கூட போகுது. இப்போ இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி என்ன நடக்குது, இப்போ 24√2 எடுத்திருக்கேன். அதை அண்ணளவாக பார்த்தோம்னா 24 தர 1.4 வரும். நாங்கள் 16 1 4 2 நாங்கள் 16 1 4 2 8 4 12 1 13 1 ஒரு 2 2 3 3, அதாவது 33.6 வோல்ட் வந்திருக்கு. ஸோ நான் 34 எடுக்க போகிறேன். இப்போ நான் இதில் வந்து நான் கொடுக்கும்போது 34 வோல்ட், சரி 33.6 எடுப்போம். இந்த இதில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் பெற போகிறது 33.6 வோல்ட் தான் இங்கே வரப்போகுது. இந்த 33.6 வோல்ட் வரும்போது என்ன நடக்கும்டா, இதுட்டு இந்த இருவாய் என்ன நடக்கும், 0.7 வோல்ட்டை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளால போகிறது 0.7 வோல்ட் தடுப்பழுத்தத்தை கொடுத்தே ஆகணும். ஸோ 0.7 வோல்ட்டை தான் எடுக்க இஞ்சால் இதுக்குள்ளால வர போகிற மேக்ஸிமம் எப்படி இருக்கும்டா 33.6 மைனஸ் 0.7 இருக்கும். அது வந்து 32.9 இருக்க போகுது. இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து இங்கே கிடைக்க போகிறது, இந்த ஆறில் கிடைக்க போகிறது 32.9. நாங்கள் எதை வச்சு செய்கிறோம்னா 24√2 வச்சு தான் செய்யணும். ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் காணும்போது இந்த 24√2 தான் பார்க்கணும். 24√2 வந்து 33.6. எனினும் அந்த இருவாய் என்ன செய்யும்னா அந்த 0.7 வோல்ட்டை தான் எடுத்துடும். ஸோ இந்தியாவில் வரப்போகிறது 32.9 வோல்ட் தான் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்தியாவில் விட்டு வந்துடும். இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இப்போ பின்முக கோடலில் இப்போ நீ கரண்ட் பின்பக்கமாக வரப்போகுது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இருவாய் வந்து பின்முக கோடலில் வேலையே செய்ய போகிறது இல்லை. ஸோ என்ன நடக்கும், அந்த இடத்துல இதில் வேலையை இதுக்குள்ளால கரண்ட் விட போகிறது இல்லை. இதுக்குள்ளால கரண்ட் போகாட்டி இதுக்குள்ளால வராது. இதுக்குள்ள I வராட்டி V7 IR. ஸோ இந்த V வந்து கட்டாயமாக 0 தான் இருக்க போகுது. ஸோ ஒரு நேர்கோடை தான் இருக்கும், V 0 இருக்கும். இப்போ இந்த திருப்பி இந்த பக்கத்தால் ஒரு இந்த கட்டத்தில் திருப்பி ஒரு கரண்ட் வரப்போகுது. அதுவும் திருப்பியும் முந்திக்கிற மாதிரி இப்படி ஒரு கரண்ட்டாக வரும். இது இப்போ தான் அரை அலை சீராக்கம். அதாவது ஒரு பக்கத்தில் வர கரண்ட்டை மட்டும் இது எடுத்து கொடுக்குது, மீதியை நிப்பாட்டுது. அரை அலை, அரையான இந்த இது ஒரு முழு அலை, இதன் அரை அலையை மட்டும் சீராக்கி தருது. இந்த அலையை நாங்கள் எடுக்காம தான் விட போகணும். சரி, ஆனால் இதில் கொஞ்சம் முக்கியமான பார்க்கணும்னா என்னென்னா,
இப்போ அரையலை சீராக்கத்தை வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே ஒரு கரண்ட் வந்து வர போகிறதில்ல. ஸோ அதை வந்து எப்படி செய்கிறேன்ட்டு அடுத்ததில் முழு அலை சீராக்கம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த முழு அலை சீராக்கம் காணும்போதும் 2 முறை இருக்குது. இது வந்து முதலாவது மையத்தொடுகை முறை. மையத்தொடுகை முறை. அதுக்கு முதல் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பார்க்கணும். இதில் வந்து இங்கே நாங்கள் பயன்படுத்துகிற இருவாயில் பிஐவி, அதாவது உடைவு அழுத்தம் எவ்வளவாக இருக்கணும்னு நாங்கள் காணணும். அதை நீங்கள் காணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் வோல்ட் அளவு நீங்கள் கொடுக்கும்போது இல்லை கட்டாயமாக கொஞ்சம் கட்டத்துக்கு பிறகு இது வெடிச்சிடும். ஆகவே நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற இருவாயை வந்து அந்த உடைவழுத்தத்தை விட கூடவே இருக்கணும். அந்த இதுண்ட உடைவழுத்தம் வந்து இங்கே காணப்படுற அந்த பிஐவி, அதாவது பின்பக்கமாக கொடுக்கும்போது இருவாய்க்கு இடையிலான அழுத்த வேறுபாடை விட உடைவழுத்தம் வந்து கூடவே இருக்கணும். தச்சில கூடவே இல்லாட்டி இப்போ தொழிற்படும் போது பின்பக்கத்தால் கட்டாயமாக வோல்ட் வரும். அது வந்து உடைவழுத்தத்தை விட கூடவே இருந்துச்சுன்னா இருவாய் வந்து பழுதடைந்து விடும். ஸோ இதில் இருக்கிற நாங்கள் இப்போ இந்த உடைவழுத்தம் இது வந்து எவ்வளவு பிஐவியை விட கூடவே இருக்கணும். உடைவழுத்தம் இந்த பிஐவி விட எவ்வளவு கூடவே இருக்கணும்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் பின்பக்கத்தால் கரண்ட் கொடுக்குறோம். பின்பக்கத்தால் வரும்போது இங்கே இருக்கிற மொத்த வோல்டேஜ் வந்து ஒன்றில் வந்து இந்த பக்கமாக கரண்ட் போக போகுது. ஸோ இதை நான் 0 எடுக்கிறேன். கூடினதுலேருந்து தான் குறைஞ்சதுக்கு போக போகுது. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்கும்? 33.6 வோல்ட் இருக்க போகுது. இங்கே வந்து வரக்கூடிய மொத்த வோல்ட் அளவு 33.6 வோல்ட் தான் இங்கே வரும். ஸோ இங்கே 33.6 இருக்க போகுது. இங்கே 33.6 இருந்தால் இதுக்குள்ளால் கரண்ட் போக விடாது. ஸோ I 0 இருக்கும். ஸோ இங்கே வந்து எவ்வளவு இருக்கும்? 33.6 வோல்ட். இது 0 இருக்க போது, இந்த 33.6. ஸோ என்ன நடக்கணும்னா பிஐ வந்து 33.6 இருக்கணும் வோல்ட்டாக இருக்கும். தச்சையில் இதை விட இந்த இருவாய் இந்த உடைவழுத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா சுற்று பழுதறிந்து விடும். இந்த இருவாய் வந்து பழுதறிந்து விடும். ஸோ உடைவழுத்தம் வந்து இந்த பிஐவியை விட கட்டாயமாக கூடவே தான் எடுக்கணும். சரி, இப்போ முழு அலை சீராக்கத்தை பார்க்கும்போது அதில் ஒரு பகுதி மையத்தொடுகை முறை. இந்த மையத்தொடுகை முறை எப்படின்னா, இதுவும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றால் எடுக்கிறோம். இதில் நான் எடுக்கிறேன். இப்போ 240 வோல்ட் எடுக்கிறாங்க. VRMS வந்து 240 வோல்ட். இல்லையும் அதே மாதிரி 24 வோல்ட் எடுக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டாக இதுக்குள்ளால இப்படி ஒரு கரண்ட் வரப்போகுது. இந்த பக்கத்தால் கரண்ட் ஓடும்போது இப்போ இப்படி ஒரு கரண்ட் ஓடுதுன்னா இந்த பக்கத்தாலேயும் ஒரு கரண்ட் வரப்போகுது. இந்த பக்கத்தாலேயும் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வைப்போம். இப்படி கரண்ட் ஓடிச்சுன்னா என்ன நடக்கும்? இதுக்குள்ளால் வர கரண்ட் கட்டாயமாக இந்த பக்கத்தால் போகல. ஸோ என்ன நடக்கும்? இந்த பக்கத்தாலே திரும்பி வந்துடும். இந்த பக்கத்தால் போகும்போது இந்த பக்கத்தாலே வந்துடும். இதில் வந்து அரைவாசி வோல்ட் அளவு தான் வரப்போகுது. 12 வோல்ட். இதில் சரியாக 12 வோல்ட் இருக்கும். என்னால் சரியாக நடுவுக்குள்ளே வச்சுக்கிறேன் மையத்தில். ஸோ இதால் 12 வோல்ட் இருக்கும். இங்கால் அழுத்த வேறுபாடு 12 வோல்ட் இருக்கும். மொத்தமாக 24 வோல்ட் இருக்கும். 12 வோல்ட். இப்போ இந்த பக்கமாக கரண்ட் ஓடுதுண்டா கட்டாயமாக இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கணும்டா? 12 வோல்ட்டாக தான் இருக்கணும். இந்த கரண்ட் ஓடும்போது இங்கே என்ன நடக்கும்? கொஞ்சம் குறைந்திடும். ஏண்டா இதுக்குள்ளால் கரண்ட் ஓட போகுது. ஸோ 0.7 வோல்ட் தேவை. இதை எடுத்துடும். இந்த மிஞ்ச போகிறது 11.3 வோல்ட்டாக இருக்கும். இந்த இதில் வந்து 12டா இதில் கட்டாயம் 0 தான் இருக்கும். 12 0. இது -12 இருக்குது. இந்த 12 எடுத்துட்டா இந்த 12 வந்து இங்கே குறைவாக இருக்கணும். இந்த 0 விட இந்தியாவில் இன்னொரு இதுக்குள்ளால வந்து கரண்ட் ஓடும்போது இதில் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ வரப்போகுதுன்னா இந்தியாவில் 0லேருந்து வந்து 12 வோல்ட் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் கரண்ட்டு பார்த்தோம்னா இங்கே வரப்போகிறது 12√2 தான் கரண்ட் வரும். வோல்ட் அளவு இருக்க போகுது. 12√2 வோல்ட் அளவு தான் உயர்ந்தபட்ச வோல்ட் அளவாக இருக்கும். வேண்டாம், VRMS தான் நாங்கள் கண்டிருக்கோம் 12 வோல்ட். 12 வோல்ட்னா உச்ச வோல்ட் அளவு எப்படி இருக்கும்? 12√2 தான் இருக்க போகுது. ஸோ இந்த 12√2 இருக்குன்னா கிட்டத்தட்ட அது வந்து என்ன பெருமானம்னா 17 வோல்ட். இப்போ இதில் 17 வோல்ட் வரும்போது இங்கே கட்டாயம் எவ்வளோ வோல்ட் வரும்? 0.7 வோல்டேஜ் இது தான் எடுத்துறதுனால இந்தியாவில் வரப்போகிறது 16.3 வோல்ட். ஸோ இந்த இந்தியாவில் 16.3 இருக்கும். இந்தியாவில் 12√2 இருக்கும். இந்த பக்கம் -12√2 இருக்க போகுது. இது சராசரி வோல்ட் தான் 12 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம் VRMS. இப்போ இதுக்குள்ளால 16.3 வோல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 16.3 வோல்ட் வந்துடும். இந்த பக்கத்தால் கரண்ட் ஓடும். இப்போ மற்ற பக்கத்தால் சைடால் டிரெக்ஷனில் கரண்ட் ஓடுதுன்னு வைப்போம். இந்த என்ன நடக்கும்? இஞ்சால 0 இருக்குது. இஞ்சால +12√2 வரும். இஞ்சால -12√2 வரப்போகுது. ஸோ இப்படி ஒரு கரண்ட் இந்த பக்கத்தால் ஓடுதுன்னா
இப்படி வர கரண்ட் என்ன நடக்கும், இஞ்சால வந்து கட்டாயமாக இந்த பக்கத்தால் போகல, ஏன்னா இது ஒரு பின்மோ கோடில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கத்தால் வந்துடும். இந்த அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா இப்பயும் இந்த ஆர்எல்லுக்குள்ளால் ஒரே திசையில் தான் கரண்ட்டோட போகுது. ஃபஸ்ட்டாகவும் இந்த பக்கத்தால் தான் ஆர்எல்லுக்குள்ளால் கரண்ட் போச்சு, இந்த முறையும் இந்த பக்கத்தால் தான் கரண்ட் போக போகுது. ஸோ நாங்கள் பார்த்தோம்னா இது 0.7 வோல்டேஜ் எடுத்துடும். ஸோ இதுக்குள்ளே இருக்க போகிறது 16.3 வோல்ட். திருப்பியும் இப்படி தான் கிராஃப் வரப்போகுது. நாங்கள் கொடுத்த கிராஃப் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் ஆடலோட்டமாக கொடுத்தது வந்து இதில் 240√2 ஆடலோட்டை தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து என்ன நடந்திருக்குன்னா இப்படி மாற்றப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் 240 கொடுத்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மரால் மாற்றப்படுறதில்ல அரைவாசியை தான் நாங்களால் வந்து இப்படி பயன்படுத்த முடியுது. 12 வோல்ட்டு தான் 24 வோல்ட்டையும் நாங்கள் இதால் பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்காக தான் அடுத்த முறையும் இருக்குது. அது முதல் இதை கொஞ்சம் பார்க்கணும். இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா இது இந்த மீட்ரன், இந்த அலைன மீட்ரன் என்னவா இருக்க போகுதுன்னா எஃப்ன்னு வைக்க போகிறேன். அதாவது இது ஒரு செகண்டில் ஒரு டி நேரத்தில் இடம்பெற்றிருக்குண்டா 2, இது ஒரு இன்னொரு டீயாக இருக்க போகுது. இந்த 2t நேரத்தில் ஏற்பட்ட அலைவுகள் எண்ணிக்கை 1 இருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து எவ்வளவு 2t நேரத்தில் இதே மாதிரி ஒரே மாதிரி 2 தடவை நடந்திருக்கு. ஸோ அதாவது மீட்ரன் வந்து இது இந்த 2 மடங்காக இருக்க போகுது. இது எஃப் மீட்ரனில் இந்த அலை இருந்துச்சுன்னா இந்த அலை வந்து 2f மீட்ரனாக இருக்க போகுது. இது ஒரு டி நேரத்திலேயே ஒரு அலை நடைபெற்றுரும். ஆனால் இதில் வந்து 2t நேரமாகும் ஒரு அலை நிகழ ஒரே மாதிரியான தொடர்ச்சியாக இப்படி எந்த நேர ஐடியில் நிகழ்ந்துட்டுருக்குன்னு பார்த்தோம்னா சரி, இது எஃப் மீட்ரனாக இருந்துச்சுன்னா இது கட்டாயமாக 2f மீட்ரனாக இருக்க போகுது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் பயன்படுத்துகிற இருவாயின் பிஐவி உச்ச நேர்மாறு வோல்ட் அளவை பார்க்கணும். இதுக்கு பேர் உச்ச நேர்மாறு வோல்ட் அளவு. அதாவது எவ்வளவு வோல்ட் அளவை நீங்கள் மேக்ஸிமம் உடைவழுத்தம் வந்து மினிமம் இந்த பிஐவியாக இருக்கணும். அதை விட குறைஞ்சிச்சுண்டா இருவாய் வந்து பழுதாயிடும். ஸோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு டிரெக்ஷனில் கரண்ட் ஓடுது. இப்போ 0 +12√2 இங்கே -12√2 உச்ச வோல்ட் அளவை நான் குறிச்சிருக்கேன். ஏன்னா உடைவழுத்தத்தில் உச்ச நேர்மாறு அழுத்தம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்குள்ள +12√2 அதாவது 17 வோல்ட்டை கொடுக்குறேன். இப்போ நான் இதில் 17 வோல்ட்டை கொடுத்தேன்டா இங்கே கட்டாயம் என்ன தெரியும், இங்கே 16.3 வோல்ட் தான் வரப்போகுது. இந்த இங்கே 16.3 இருக்க போது, இந்த இடத்துலையும் 16.3 தான் இருக்க போகுது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், -17 வோல்ட் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. 0 இஞ்சால +17, அதே நேரத்தில் இஞ்சால -17 தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கத்தால் கரண்ட்டோட போகுது. இந்த 17 இங்கே 16.3 இங்கே 16.3 இங்கே -17 இருக்க போகுது. ஸோ உச்சமாக நேர்மாறு வோல்ட் இந்த கொடுக்க வேண்டியது எவ்வளோண்டா 16.3 சக 17, அதாவது 3 33.3 வோல்டேஜ் கொடுக்கணும். தச்சையில் இதை விட நாங்கள் குறைவான உடைவழுத்தமுடைய இருவாயை பயன்படுத்தினோம்டா கட்டாயமாக இது வந்து வெடிச்சிடும், அதாவது பழுதாயிடும். இது பழுதாயினா இதுக்குள்ளாலேயும் கரண்ட் ஓட தொடங்கிடும். ஸோ ஒரு நேரான இதை நாங்கள் பெற முடியாது, ஒரே திசையில் நாங்கள் பெற இயலாது. ஸோ நாங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த உடைவழுத்தம் எப்படி கணிக்கிறேன்டா, இது 0 இங்கே மேலே +17 வோல்ட் இருக்குது, இங்கே கீழே -17 வரப்போகுது. இந்த ஒரு சுற்றை மட்டும் கருதுறேன். இந்த பக்கத்தால் கரண்ட் போகிற 1 நிமிடத்தை கருதுறேன். இந்த இதுக்குள்ளால் போகும்போது இதில் 0.7 வோல்ட் இருக்குது, இங்கே 16.3 வோல்ட் வந்துடும். இங்கேயும் 16.3 தான் இருக்க போகுது, இந்த ஒரே கம்பி. ஸோ 16.3, ஆனால் இங்கே -17 தெரியும். ஸோ இதுக்குள்ளான அழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்கணும், 33.3 வோல்ட்டை இதை தாங்கக்கூடியதாக இருக்கணும். உடைவழுத்தம் தச்சில் இது குறைவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இது வெடிக்க போகுது. அதில் இருக்க காணப்படுற அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த பாலச்சீராக்கம், இதுவும் முழு அலைச்சீராக்கம். இந்த பாலச்சீராக்கத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னா அதில் 240 வோல்ட்டை வச்சு நாங்கள் 24 வோல்ட் எடுக்கிறோம். என்ன இருந்தாலும் அந்த 24 வோல்ட்டையும் முற்றாக பயன்படுத்தல. அதில் இருக்க அரைவாசி தான் முதல் சுற்றில் பயன்படுத்தியிருந்தோம். ஸோ இந்த 24 வோல்ட்டையும் எப்படி எடுக்கிறதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சுற்று வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் பாலச்சீராக்கம். ஸோ இந்த சுற்று உங்களுக்கு கட்டாயமாக கீரை தெரிஞ்சுக்கணும். அது கீரை எவ்வளோ கஷ்டம் இல்லை, கட்டாயமாக ஸோ இதுக்குள்ளால் வார கரண்ட் வந்து இதுக்குள்ளால் வராத மாதிரி கீறணும். அதாவது நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே திசை, இதுவும் ரெண்டும் ஒரே திசையாக இருக்க போகுது. சரி, ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்கே இப்போ நான் வந்து VRMS வந்து அதாவது √3 மீன் ஸ்கொயர் கொடுக்குறேன், 240 வோல்ட்டில் கொடுக்குறேன். இதில் அதே மாதிரி நான் எடுக்க போகிறேன். எவ்வளோ வேண்டாம், நான் இதில் வந்து எடுக்கிறது 24 வோல்ட் அளவு வருதுன்னு எடுக்க போகிறேன். இப்போ இந்த பக்கமாக கரண்ட் ஒரு சுற்று வரப்போகுது, இந்த பக்கமாக கரண்ட் ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எடுக்க போகிறேன். இந்த 0 எடுக்கிறேன், இதை 24 இருக்க போகுது. 0 ஒரு 3 எடுத்தோம்னா மற்ற 3 வந்து 24 வோல்ட் கூட இருக்கணும். இந்த பக்கமாக கரண்ட் ஓடுறதுனால இங்கே 24 வோல்ட் எடுத்துட்டேன்.
இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், 24 வோல்டேஜ் இங்கே இருக்குது. இந்த பக்கத்தால் கரண்ட் போக இல்லாது, ஏன்னா இது பின்மோக்கோடில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கமாக தான் கரண்ட்டோட போகுது. இப்போ 24 வோல்ட்டுன்னா நான் சும்மா இப்போ 24 எடுக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் கரண்ட் 24√2 வரும். பட் நான் இந்த கேள்வியில் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு 24 வோல்ட் எடுக்கிறேன். இப்போ 24 வோல்ட்டை கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து 0.7 வோல்டேஜ் அழுத்தம் வந்து பயன்படுத்தப்பட போகுது. ஸோ இங்கே இருக்க போகிறது 23.3 வோல்ட் இருக்க போகுது. இப்போ 23.3 வோல்ட் இஞ்சால வரப்போகுது. இதில் எவ்வளோன்னு தெரியாது, இல்லையும் 23.3 இஞ்சால கொஞ்சம் நேரம் இருக்க போகுது. இப்படி வந்து கரண்ட் இங்கே வந்துட்டு அடுத்த தடவை திருப்பியும் ஆரம்படுத்த கரண்ட் போகாது, வந்த இடத்துக்கே கட்டாயமாக கரண்ட் போகாது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன நடக்க போகுது, இந்த வழியால் தான் கரண்ட் போக போகுது. ஸோ இதுக்குள்ளால் வந்து திருப்பி இந்த பக்கத்துக்கு போகாது, வந்த பக்கத்துக்கு திருப்பி கட்டாயமாக போகாது. இந்த பக்கத்தால் கரண்ட் சுற்றி வந்துட்டு திருப்பியும் இந்த பக்கத்துக்கோ இப்படி வந்து இந்த பக்கமும் போகவே இல்லாது கட்டாயம். ஸோ இந்த பக்கத்தால் வந்து மைனஸ் ஆகக்கூடிய 24 தொடங்கினா பூச்சியத்துக்கு தான் வேற பார்க்கும். ஸோ பூச்சியத்துக்கு வர்றதுக்கு இந்தியாவில் வந்து இப்படி பூச்சியத்தை அடைய போகுது. எங்களுக்கு இந்த வி எப்படி காண்றேன்டா, இது பூச்சியம்டா உங்களுக்கு ஷுவராக தெரியும், இது வந்து 0.7 தான் இருக்க போகுது. ஏன்னா இருவாய் வந்து கட்டாயமாக 0.7 வோல்ட்டை மட்டும்தான் பயன்படுத்தலாம், அதை விட கூட எடுக்கவே எடுக்காது. ஸோ 0.7 இருக்கும்போது இதுவும் 0.7 தான் இருக்கும். ஸோ இந்த வோல்ட் அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ 24 வோல்ட் வந்துச்சுண்டா கட்டாயமாக இதுக்குள்ளால் வாரது எவ்வளோ இருக்கும்டா, 23.3 0.7 இருக்க போகுது. இதே நாங்கள் மெட்ட பக்கத்தால் கரண்ட்டை விட்டோம்னா இந்த பக்கத்தால் கரண்ட் வருது என்ன இருக்கும்னா, இப்படியே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கரண்ட் விடும்போது இந்த பக்கத்தால் தான் கரண்ட் வந்துருந்துச்சு, ஒரே பக்கத்தால் தான் வரப்போகுது. இப்போ மெட்ட பக்கத்தால் கரண்ட்டை விட போகிறோம். இப்படி கரண்ட் வந்துச்சுண்டா கட்டாயமாக ஷூராக இந்த பக்கத்தால் போயிடாது, பின்மோக்கோடில் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தால் தான் வரும். திருப்பியும் என்ன நடக்கும், இந்த தடை பகுதியில் திருப்பியும் கீழ் நோக்கி தான் வரப்போகுது. ஸோ இந்த பக்கத்தால் வந்து இந்த கரண்ட் வந்துட்டோன்னே திருப்பி பழைய இடத்துக்கு போகவே இல்லாது கட்டாயம், ஏன்னா இந்த பக்கத்தால் தான் வருது. ஸோ இந்த பக்கத்துக்கு போகவே இல்லாது, இங்கே வந்து அழுத்தம் வந்து கூடவே இருக்க போகுது. ஸோ இங்கே குறைவு. ஸோ என்ன நடக்கும், குறைவான இடத்தை நோக்கி தான் போகும். இப்படி வந்து இங்கே அடைக்கும். இந்த இங்கே 24 வோல்ட் இங்கே பூச்சியமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தால் கரண்ட் ஓடி வரும். இந்த நேரத்துலேயும் ஒரே மாதிரி கீழ் நோக்கி தான் இருக்க போகுது. சரி, இப்போ நாங்கள் இந்த கிராஃபை கீறி பார்ப்போம். ஸோ எங்களுக்கு வந்து கட்டாயமாக இதை கிராஃப் வரும்போது எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் இதுக்குள்ளால் வரும்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 24 வோல்ட் வருதுண்ணா, விஆர்எம்எஸ் 24 இருக்குதுண்ணா. உச்சபட்ச வோல்ட் எவ்வளோ இருக்க போகுது, 24√2 இருக்க போகுது. நாங்கள் ஏற்கனவே அந்த வேல்யூ கண்டிருந்தோம், கிட்டத்தட்ட 33.6 வந்துச்சு. ஸோ நான் அதை நேராக பயன்படுத்துகிறேன். 33.6 வோல்ட்டை நான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு தெரியும் இங்கே வர உச்ச வோல்ட் அளவு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 33.6 வோல்ட் அளவு உச்ச வோல்ட் அளவாக இருக்க போகுது. இங்கே 0 எடுத்தால் இங்கே 33.6 வந்திருக்கு. அதாவது இது வந்து மேக்ஸிமம் வோல்ட்டாக இருக்கும்போது இங்கேயும் வந்துருக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடைக்கும் 33.6. ஸோ இங்கே பயன்படுத்தப்படுறது எவ்வளவு பயன்படுத்தப்படும், 0.7. ஸோ இங்கே வரப்போகிறது 32.9. நீ என்ன செய்யணும், இப்படி இதுக்குள்ளால் கரண்ட் வந்து இதுக்குள்ளால் போகுது. ஸோ இது 0ண்டா, இங்கே 0.7 தான் வரப்போகுது. ஸோ எனக்கு ஈஸியாக இந்த வோல்ட்டில் வித்தியாசத்தை காணலாம். எப்படின்னா 32.9 இருக்குது, இங்கே 32.9 இதில் இருக்க போகுது. இனி மைனஸ் இதில் 0.7 தான் ஷூராக இருக்கும், 0.7. ஸோ வரப்போகிற உச்ச வோல்ட்டில் எவ்வளோ இருக்கும், 32.2 வோல்ட்டாக இருக்க போகுது. இப்படி ஒரு கிராஃப் 32.2 வரப்போகுது, 32.2 வோல்ட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா மெட்ட சைடால் கரண்ட் தொடங்க போகுது. இந்த முதலால் இந்த பக்கத்தால் கரண்ட் வரும்போது என்ன நடக்கும்டா, திருப்பியும் இங்கே 33.6 வரும், இங்கே 0 எடுக்கிறேன். இங்கே 33.6 இதுக்குள்ளால் கரண்ட் வந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ தேவை, 0.7 தேவை. ஸோ இங்கே இருக்க போகிறது 32.9 இருக்கும். அப்படி இஞ்சால வரும்போது இஞ்சால 0.7 தான் ஷூராக வரப்போகுது. இந்த திருப்பியும் அதே மாதிரியான ஒரு கிராஃப் தான் வரப்போகுது மெட்ட பக்கத்தால் ஓடும்போது. இந்த தொடக்கத்தில் இதுன்னா மீட்ரன் வந்து நாங்கள் பார்த்தோம்னா எஃப்ன்னு எடுத்தோம்டா, போன முறை வழிகாணப்படுத்தின மாதிரி, அதாவது ஒரு அலை வாரதுக்கு டி நேரம் எடுத்துச்சுண்டா. ஆனால் இதே ஒரே மாதிரியான அலை இங்கே வாரதுக்கு ஒரு டி நேரமே காணும். இங்கால 2t நேரம் எடுத்துருந்துச்சுண்டா, இதில் டி நேரமே காணும். ஸோ மீட்ரன் என்ன செய்யும்டா, டபுள் ஆகும், 2f ஆக போகுது. சரி, இப்போ நாங்கள் பார்க்கணும் இந்த பிஐவி இதில் என்னண்டு. நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை வச்சு உங்களுக்கு இந்த பிஐவி கணிக்க தெரியுதானு பார்ப்போம். இப்போ பிஐவி எப்படி கணிக்க போகிறீங்க, இங்கே 0ன்னா உங்களுக்கு தெரியும் 33.6. ஸோ நீங்கள் இதில் குறித்து கட்டாயமாக இந்த பிஐவியை காண்டு
உங்களோட விடையை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரியா இல்லையான்னு நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். இதே மாதிரியான அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை வியூவர்ஸ்.